கடைசியா என்னதான் சார் சொன்னாங்க? வாபஸ் வாங்குறதுக்கு பேச்சுக்கு இடமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். என்ன சார் அவ்வளவுதானா? அவ்வளவு தானாவா சார்? எவ்வளவோ கெஞ்சி கதை கணக்கில்லாம கெஞ்சிருக்காங்க சார் அப்பாவும் பிள்ளையும். பையன் இருக்கானே, மானம் ரோசம் வெக்கம் எதையும் பார்க்காம பொம்பளைய காலெல்லாம் விழுந்தா சார். போட்டு அடிய வாங்கிட்டு பேசாம நின்னா சார். அப்பா அவரெல்லாம் அப்படி கெஞ்சிற ஆளே இல்ல சார். அந்த அளவுக்கு அவர் கெஞ்சிருக்காரு சார். ஒன்னும் நடக்கல. இப்ப என்ன சார் பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது சார், அவ்வளவுதான். சார் இப்படி சொன்னா எப்படி சார்? சார் நான் சொல்ல வேண்டிய யோசனை எல்லாம் சொல்லிட்டேன். ட்ரை பண்ணி பார்த்தும் நடக்கல. இதுக்கு மேல நான் என்ன சார் பண்ண முடியும்? என்னால முடிஞ்சது நீங்க இன்னைக்கே கோர்ட்டுக்கோ ஜெயிலுக்கோ போகாம தள்ளி வைக்கிறது மட்டும்தான். அதுவும் இன்னைக்கு ஒரு நாள் தான். நாளைக்கு நான் உங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும். கோர்ட்டுக்கு போயாச்சுன்னா அப்புறம் கஷ்டம். இன்னைக்கு ஒரு நாள் டயத்துக்குள்ள உங்களால ஏதாச்சும் சாதிக்க முடிஞ்சா செஞ்சுக்கங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ பண்றேன். கேஷவ், வா ஆர்த்தி. என்ன ஆர்த்தி, அனு எதுக்கு கூட்டிட்டு வந்த? அனு வந்ததுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? சரி, அதை பத்தி அப்புறமா பேசலாம். பணம் கொண்டு வந்தியா? கொண்டு வந்திருக்கேன். ஆனா எதுக்கு இப்ப பணம்? முதல்ல பணத்தை கொடு. சார், நான் சொன்ன அமௌண்ட் இதுல இருக்கு. இது வச்சுங்க. கூடுதலா வேணும்னா நான் தரேன். யாராருக்கெல்லாம் கொடுக்க சொல்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன். காரியத்தை முடிச்சு கொடுங்க சார். என்னால என்ன பண்ண முடியும்னு தெரியல. இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு பெரிய மனுஷனை இந்த அளவுக்கு கெஞ்ச வைக்கிறதுக்கு சங்கடமா இருக்கு. சரி சார், நான் என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச். என்ன கேஷவ், என்னது இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? இதான் ஆர்த்தி நடந்தது. இப்போ நாங்க இதுல இருந்து வெளில வர்றதுக்கு நீ தான் உதவி செய்யணும். எப்படி கேஷவ்? நீயும் ரோஹித்தும் ட்ரை பண்ணியே ஒன்னும் நடக்கலங்கிறப்ப நான் என்னால எப்படி முடியுங்கிற? அப்படி இல்ல ஆர்த்தி, என்னையும் ரோஹித்தையும் அந்த குடும்பத்துல யாருக்குமே பிடிக்காது. அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து இப்போ அப்பா கூட என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால்தான் எங்க அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா உன் விஷயம் அப்படி கிடையாது. உன் மேல அப்பாவுக்கு ஒரு பிரியம் இருக்கு. நீ சொன்னா அவர் கேட்பாரு. அதனால எங்களுக்காக நீ அவர்கிட்ட பேசி இந்த புகார் எப்படியாவது வாபஸ் வாங்க வைக்கணும். உன் புருஷனோட மானமும் உன் பிள்ளையோட எதிர்காலமும் உன் கையில தான் இருக்கு ஆர்த்தி. இவ்ளோ மோசமான விஷயங்களுக்கு பிறகு மாமா நான் சொல்றத கேட்பாரான்னு சந்தேகமா இருக்கு. இந்த முயற்சி பலிக்குமான்னு தெரியல. பலிக்கும் ஆர்த்தி, பலிக்க வைக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. சரி, எதா இருந்தாலும் இந்த நேரத்துல போனா சரிப்பட்டு வராது. நாளை காலையில போய் பேசுவோம். நான் வரேன், வாமா. ஊத்துங்கண்ணா. ஏய், அவன் ஆத்திட்டு இருக்கான்ல, நில்லு. ஹன்சி குட்டி, வா சாப்பிடலாம். வா 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 செல்லக்குட்டி, உட்காரு. இந்தடா பாப்பா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஹன்சி, என்ன வேலை இது? சாப்பிடுற தட்டை இப்படியா தள்ளுறது? போங்கம்மா, டெய்லி இட்லியே குத்தா எப்படிமா சாப்பிடுறது? என் பெருமாள் டிஃபன்ல எத்தனை ஐட்டம் இருக்கு, அதுல ஏதாவது மாத்தி மாத்தி பண்ணால. டெய்லி இட்லியே பண்ணிருக்கேன். அதுக்கு இட்லியை பார்த்தாலே எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. வேற ஏதாச்சும் எனக்கு வெரைட்டியா செஞ்சு கொடுங்க. நான் இதை சாப்பிட மாட்டேன்.
அக்கா ம் என்ன இட்லிக்கா வா வா நீ கொண்டு வர கலெக்ஷனுக்கு 1/2 டம்ளர் கூழ் ஊத்துறதே ஜாஸ்தி, உனக்கு இட்லி கேக்குதா? கூழ் கூட கிடைக்காம போயிடும். போய் கூழ் வாங்கி குடிப்பா. சானிய நிம்மதியா ஒரு இட்லி தின்ன விடுதுங்களா? பார்த்துட்டே இருக்குதுங்க கொல்லி கொண்டு மோதியவங்க. என்னடி ஸ்ரீதேவி பசிக்குதா? ஆமா இன்னைக்கு ஒழுங்கா பிச்சை எடுத்து கலெக்ஷன் காட்டுறியா? வா. பாத்தீங்களாடா, வைத்த காய போட்டா இந்த கைஷட தன்னால வழிக்கு வந்துருன்னு சொல்லல. சரிதாங்க. குடு. வா. வா. ஏய் நீ வாமா. இத பார், ஒழுங்கா பிச்சை எடுத்து நல்ல கலெக்ஷன் கொண்டு வந்தாதான் நைட்டுக்கு ரொட்டி. உனக்கு ரொட்டி வேணும்னா உழைக்கணும். நம்ம தொழில உழைக்கிறதுங்கிறது பிச்சை எடுக்கிறது, புரியுதா? பிச்சை எடுப்பியா? வெரி குட். இந்தா இது குடி போ. குடியாங்சிகா சாக்லேட் வாங்கிதாடா எனக்கு. என்கிட்ட காசு இல்லடா. டேய் எனக்கு ஒரு நாள் மட்டும் வாங்கிதா. டேய் காசு இல்லன்னு சொல்றேன்ல. நேத்து தானே உங்க 2 பேரையும் பேசக்கூடாதுன்னு அடிச்சேன். மறுபடியும் பேசிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? உங்க 2 பேருக்கு வாய விட்டு போச்சா? பேசுவீங்களா? பேசக்கூடாதுன்னு சொல்றேன். பேசக்கூடாது. என்ன மறுபடியும் பேசுவீங்களா? பேசுவீங்களா? பேச மாட்டேன்னு சொல்லு. பேச மாட்டேன்னு சொல்லு. பேச மாட்டேங்க. போ நீ போ அந்த பக்கம் போ. ஏய் நீ இந்த பக்கம் போடா போடா. பேசு சூடு வைக்கிறேன். ஆர்த்தி, சொல்ல வேண்டியதெல்லாம் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன். இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன். நம்ம பையனோட எதிர்கால வாழ்க்கையே உன் கையில தான் இருக்கு. அது காப்பாத்துறதும் கைவர்றதும் உன்னோட முயற்சியில தான் இருக்கு. அவன் ஜெயிலுக்கு போனான்னா அத்தோட அவன் ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசு. எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து புகார் வாபஸ் வாங்க வச்சிரு. இது மட்டும் நீ செஞ்சு கொடுத்துட்டுனா பதிலுக்கு நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். வெக்கேஷனுக்கு எங்க வேணாலும் கூட்டின்னு போறேன். சுவிட்சர்லாண்டு கூட்டின்னு போறேன். உன் இஷ்டப்படி என்ஜாய் பண்ணலாம். ப்ளீஸ் இந்த காரியத்தை மட்டும் எப்படியாவது முடிச்சு கொடுத்துற ஆர்த்தி. ரோஹித்தை காப்பாத்துறதுக்கு நான் உன்னதான் நம்பியிருக்கேன். ஆமா மாம், என்னை எப்படியாச்சும் காப்பாத்தி விடுங்க மாம். இதுல இருந்து நீங்க என்ன வெளியே கொண்டு வந்து விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்ல நான் கேட்கிறேன் மாம். உங்க சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிறேன் மாம். சரி சரி வா போலாம். ஆர்த்தி ஒரு நிமிஷம், நீ உள்ள போ. அனன்யா நீ அம்மா கூட போ. நாங்க அப்புறம் வரோம். போக. தாத்தா அனு தாத்தா வாமா வாமா வா வா வா. வாமா ஆர்த்தி. வா ஆர்த்தி. வாமா ஆர்த்தி, ஏன் அங்கேயே நிக்கிற? என்னம்மா திடீர்னு வந்திருக்க? ரோஹித்தும் கேஷவும் வந்துட்டு போன பிறகு இவங்க வந்திருக்காங்கன்னா அதுக்கு வேற என்ன காரணம் இருக்க முடியும்? நினைச்சேன் அவங்க 2 பேராலையும் முடிக்க முடியாத காரியத்தை ஒன்ன வச்சு முடிக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களா உங்க 2 பேரையும்? ஆமா மாமா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்.
ஆனா நான் பேச வேண்டியதெல்லாம் இப்படி தனியா பேசுறதை விட என்ன பேச சொல்லி அனுப்புனவங்களையும் கூட்டிட்டு வந்து பக்கத்துல நிக்க வச்சு பேசுனா நல்லா இருக்கும். இருங்க மாமா, கூப்பிடுறேன். ரோஹித், வாங்க, உள்ள வாங்க. நாங்களா? வா கேஷவ். வாடா. இவங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் உரைக்காது போல இருக்கு. கரெக்டா சொன்னமா. தேவை இருக்கிறவங்களுக்கு எதுவுமே உரைக்காது. கிடைக்க வேண்டியது கிடைக்கணுமேங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாங்க வேண்டியத எப்படியாச்சும் வாங்கிடுவாங்க. வீரியம் பார்த்தா காரியம் நடக்காது இல்லையா? சொந்த குடும்பத்துக்குள்ள வீரியம் பார்க்கறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? மான ரோஷன்லாம் மற்றவங்க கிட்ட காட்டலாம், சொந்தக்காரன் கிட்ட காட்ட முடியுமா? There you are. கரெக்டா சொன்ன கேஷவ். மான ரோஷம்லாம் மத்தவங்களுக்கு நடுவுல தான், சொந்தக்காரங்களுக்கு நடுவுல கிடையாது இல்ல? அதனாலதான் மான ரோஷத்தை எல்லாம் விட்டு புகாரை வாபஸ் வாங்கிக்க சொல்லி என் அருமை புள்ள வந்து கேட்டது கிடைக்காம அவமானப்பட்டு அத பத்தி எல்லாம் கவலைப்படாம என் அருமை புருஷன் வந்து கேட்டது கிடைக்காம அசிங்கப்பட்டு அத பத்தியும் கவலைப்படாம என்னையும் என் பொண்ணையும் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அவங்க பின்னாடி நிக்கிறாங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? மகாபாரத போர்ல பீஷ்மரை அடிக்கிறதுக்கு பொம்பளை சிகண்டிய முன்னாடி விட்டு ஆம்பளை அர்ஜுன பின்னாடி நின்ன மாதிரி. அப்படிதானே கேஷவ்? மேடம் நமக்கு சாதகமா பேசுறாங்களா இல்ல பாதகமா பேசுறாங்களா? ரொம்ப குழப்பமா இருக்கு சார். யோ, அவங்கள அசத்துறதுக்காக இவ ஏதோ டிராமா பண்றா, பேசாம இருயா. ஆனா நீங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேர் மாதிரி கிடையாது. வயசாலியும் மனசாலியும் பெரியவங்க, மனசுல ஈரம் உள்ளவங்க, மன்னிக்க தெரிஞ்சவங்க. வயசாலியும் மனசாலியும் பெரியவங்க, மனசுல ஈரம் உள்ளவங்க, மன்னிக்க தெரிஞ்சவங்க. ஆம்பளைங்களா, இவங்க ரெண்டு பேரும் வந்து உங்ககிட்ட கெஞ்சினப்ப இறங்காத உங்க மனசு. பொம்பளைங்களா, நானும் என் பொண்ணும் உங்க முன்னாடி வந்து நின்னு கெஞ்சும் போது இறங்குங்கிறது இவங்களோட நம்பிக்கை, யூகம். அப்படிதானே கேஷவ்? என் புருஷனும் பையனும் பண்ண தப்புகள் எப்பேற்பட்ட தப்புகளா இருந்தாலும் சரி, அதையெல்லாம் மன்னிச்சு அவங்க மேல நீங்க கொடுத்த புகாரை வாபஸ் வாங்க சொல்லி கெஞ்சறதுக்காகத்தான் நானும் என் பொண்ணும் இங்க வந்தோம். அவங்க பண்ண தப்புக்காக நாங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா கல்லானாலும் கணவன் இல்லையா கேஷவ்? இங்க பாருங்க, நான் கேட்கறதுக்காகத்தான் வந்தேன். கேட்க வேண்டியதை கேட்கிறேன், கேட்க வேண்டிய விதத்துல கேட்கிறேன். செய்ய வேண்டியது எதுவோ அதை நீங்க செய்யுங்க. என் பையன் பண்ணதெல்லாம் தப்புதான், என் பையனை மன்னிச்சிருங்க அப்படின்னு உங்க முகத்தை பார்த்து கேட்கிற தெம்பு எனக்கு இல்லை. ஏன்னா அந்த தெம்ப என் பையனோ என் புருஷனோ எனக்கு கொடுக்கல. ஆனா அதுக்காக நான் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்காம இங்கிருந்து போக முடியாது. அப்படி நான் கேட்கலன்னா என் பையனோட படிப்பு, எதிர்கால வாழ்க்கை, கேரியர் எல்லாமே பாழா போயிடும். இல்லையா ரோஹித்? ஆமா மேம், டோட்டலா நான் காலி ஆயிடுவேன் மேம்.
ஜீரோ ஆயிடுவேன். என் சாப்டரே க்ளோஸ் ஆயிடும். அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க மேம். நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மேம். இப்படி ஒரு அநியாயத்தை பண்றதுக்கு முன்னாடி எங்கடா போச்சு அந்த அறிவு? சொல்லு சொல்லு, எங்கடா போச்சு? எங்க போச்சு? சொல்லு சொல்லு, கேக்குறீங்களா? சொல்லுடா, எங்க போச்சு? எங்க போச்சு? எங்க போச்சு? நடைபாடு மாதிரி வளர்ந்துருக்கியே, அறிவு எங்க போச்சு? சொல்லுடா சொல்லு. இப்படி நடந்துக்கிட்டா இதெல்லாம் நடக்கணும் உனக்கு தெரியாது? மனுஷங்க எல்லாம் வெறும் புழு புழு நினைக்கிறியா நீ? உதைக்கிறவங்க எல்லாம் என்னைக்கும் உதைக்கிறவங்களாவே இருப்பாங்க, ஓடுறவங்க எல்லாம் என்னைக்கும் ஓடுறவங்களாவே இருப்பாங்கங்கிற நினைப்பா உனக்கு? ஓடுறவங்க எல்லாம் திரும்பி நின்னு உதைக்க ஆரம்பிச்சாங்கன்னா உதைக்கிறவங்க எல்லாம் ஓடுறவங்க ஆயிடுவாங்கடா. தெரியுமா உனக்கு? அதுதான் நடந்திருக்கு இங்க. காலை தூக்கி ஏன் உதைக்கணும்? அப்புறம் அவங்க கால்ல போய் ஏன் விழுந்து கெஞ்சணும்? மனுஷன்னா அறிவுன்னு ஒரு அம்சம் வேணும்டா. ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன விளைவு வரும்னு கொஞ்சமாவது யோசிக்க தெரியணும்டா. சரி, இவ்வளவு நடந்துச்சே, அதுக்கப்புறமாவது திருந்துனியா நீ? என்னெல்லாம் அட்டூழியம் பண்ண? எந்த தப்பு பண்ணாதவங்க மேல கொலை முயற்சின்னு புகார் கொடுத்து அவங்க எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்புனல? சரி, இவங்க எல்லாம் வந்து உன்கிட்ட ஹாஸ்பிடல்ல புகார வாபஸ் வாங்கன்னு கேட்டப்ப இவங்க பேச்ச கேட்டியா நீ? அப்பா அதை கேட்டிருந்தீனா கூட இன்னைக்கு இந்த நிலைமை உனக்கு வந்திருக்காது. அப்ப எந்த நிமிஷத்துலயும் உன்னை திருத்திக்கிறதுக்கு நீ தயாராவே இல்லைன்னு அர்த்தம். இப்போ உனக்கு வேற வழியே இல்லைன்னதும் நீ வந்து கால்ல விழற, உங்க அப்பா வந்து கால்ல விழறாரு, கடைசியில நானு உன் தங்கச்சி எல்லாரும் வந்து இவங்க கால்ல விழணும். உன்னோட களவாணித்தனத்துக்கு நாங்க பலிகடாவா? சொல்லுடா, புள்ளையாடா நீ? முடியல, உன்னை பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு. உன்னை அடிச்சு பிரயோஜனம் இல்லடா. உன்னை பெத்த வயித்துல நானே அம்மி தொடைய வச்சு இடிச்சு சாகல போல. சாவு. ஏன்டா என் வயித்துல வந்து பிறந்து இப்படி என்ன அவமானப்படுத்துற? நீ எல்லாம் பிள்ளையே இல்லடா உனக்கு. ஏய் அனு, வாடி கூட இங்க வா. இந்தா உங்க வீட்டு பொண்ணுக்கு ரோஹித் பண்ண அசிங்கத்தை இதோ ரோஹித்தோட தங்கச்சி இதோ நிக்கிறாள்ல, அதே அசிங்கத்தை நீங்க இவளுக்கு பண்ணுங்க. என்னடா யோசிக்கிறீங்க? அவன் செஞ்ச காரியத்தோட வலியும் வேதனையும் என்னன்னு அந்த அயோக்கியனுக்கு புரியணும்ல, அவன் அப்பாவுக்கு புரியணும்ல. பண்ணுங்கடா. டேய், வெட்டி கூறு போட்டுவாங்க ரெண்டு பேரையும். அந்த புள்ள மேல உங்க மூச்சு காத்து போட்டா கூட தொலைஞ்சுக்கடா. இன்னைக்கு தலை வேற முண்டை வேறையா போயிட்டு சொல்லிட்டேன். இருக்கிற இடத்த விட்டு அசையாமல் இல்லைங்க. இதுதான் ஒரு நல்ல அப்பனுக்கு அடையாளம். அப்பன்னா இப்படி இருக்கணும். ஆனா நீ